அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷின் சர்வீஸ் வந்து 7 கிலோ மிஷின் 7 கேஜி பிரேக்கர். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் ஆகலை, அதாவது வைப்ரேட் ஆகலை, உடையில, அந்த காங்கிரீட் வந்து உடையில. அந்த மிஷினோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் வேலைலாம் புதுசாக கட்டின பில்டிங்கில் வந்து செவரை வந்து ஸ்லாட் எடுத்து உடைப்பாங்க பாருங்கள். உடச்சி ஃபஸ்ட்டு ஏஜி பொருளை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷினை வச்சு சும்மா அப்படி வச்சாலே போகிறோம், பல கொட்டிடும். அதில் வந்து ஹேமர் ஒர்க் ஆகலை. ஹேமர் ஒர்க் ஆகலைனாக்கா உங்களுக்கு அந்த கம்ப்ரஸ் ஆகலை. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓரிங் தேஞ்சு போயிட்டுது. அந்த ஓரிங்கை மாத்திரம் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி காணொலி வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் இந்த ஆதிக்குடி வலையிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி லைக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பாரில் காமிக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம போடுற காணொலிலாம் வரும். ரெண்டாவது, நீங்கள் அடுத்து ஒரு ஐடியா இருந்தாக்கா உங்களுக்கு இது வேணும், இந்த மிஷின் வந்து சர்வீஸ் பண்ணாக்கா நல்லாயிருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் போடுங்க. அது எந்த மிஷினாக இருந்தாலும் நான் நம்ம பவர் டூல்ஸ் சம்மந்தமாக இந்த வெல்டிங், கட்டிங்கு, ட்ரில்லிங்கு, அந்த மாதிரி இருக்கிறதான பவர் டூல்ஸு, அப்புறம் ஷூவிங் மிஷின்ஸ், தையல் மிஷின் இருக்குதுல்ல, அது வந்து தையல் மிஷின்லேயே எல்லா மிஷினும் வந்து வீட்டு மிஷினா இல்லை கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி மிஷினை எதுன்னு பற்றி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை மெக்கானிசம் கற்றுக்கணுன்னாக்கா இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரெண்டாவது, தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா இவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்கள். இப்போ காணொலிக்கு போகலாம். போன வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷூவிங் மிஷினு, இந்த வீடியோவில் வந்து 7 கிலோ பிரேக்கர் சர்வீஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து கழட்டிட்டேன். அது வந்து காணொலியில் வரல. அது வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த ஃபிக்ஸ் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இஷ்யூ வந்து கம்ப்ரஸ் ஆகலை, அதாவது உடையில. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு அந்த ஓரிங் வந்து தேஞ்சு போயிட்டு இருந்தால் தான் கம்ப்ரஸ் ஆகாது, ஏர் வந்து தள்ளாது. அதில் 2 ஓரிங் இருக்கும், 2 பிஸ்டன் இருக்கும். அந்த 2 பிஸ்டன்லேயும் இருக்கிற ஓரிங்கை மாற்றிட்டு போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். மற்றபடி எதுவும் டேமேஜ் இல்லாமல் இருக்கணும், பார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கணும். டேமேஜ் இருந்தாக்கா நீங்கள் மாற்றி யூஸ் இல்லை. அதனால் கொஞ்சம் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும், அதெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்ட்டு. இப்போ அந்த ஓரிங் வந்து 2 பிஸ்டனில் ஒன்று வந்து கனெக்ட் ராடோடு இருக்கும், மிஷின் ஹெட்டில் கனெக்ட் ராடோடு இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ எடுக்கிறோம் பாருங்கள், அந்த ஆமில் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் ஆம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கும். அந்த 2 பிஸ்டன்லேயும் ஓரிங் இருக்கும். அந்த 2த்தையும் மாற்றணும். இப்போ அது கட்டுறதுக்கு வந்து ஒரு சின்ன டூல் வச்சுருப்பேன் நான், கம்பியில் செஞ்சு. முனை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஓரிங்கை வந்து உள்ளே தள்ளி அதை டேமேஜ் பண்ணாமல் வெளியே எடுக்க முடியும். முனை வந்து மொக்கையாக இருந்தாக்கா அது உள்ளே போகாது, எடுக்க முடியாது அந்த ஸ்லாட்டில். ஒன்று கட்டியாச்சு. இது புதுசாக வாங்கி வச்சுக்கிற ஓரிங் இருக்குது, அது வந்து போடுறேன் நான் ஒரு பிஸ்டனில். இப்போ அடுத்த பிஸ்டனுக்கு போடணும், அதை மாற்றணும். இப்போ இது வந்து கனெக்ட் ராடோடு இருக்கிற ஒரு பிஸ்டனுக்கு போட்டாச்சு. இப்போ அந்த கனெக்ட் ராடை உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு இந்த 2வது ஓரிங்லேயும் வந்து வாஷர் மாற்றியாச்சு. அந்த ஓரிங்கை மாற்றிட்டு இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் ஆம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கங்க. க்ரீஸ் அப்ளை பண்ணிங்கன்னா தேவைக்கு அப்ளை பண்ணோம். ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணாலும் என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து உடையாது, காங்கிரீட் உடையாது. அதனால் தேவைக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கணும், தேவைக்கு ஓரளவுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் போட்டாச்சு. போட்டு அந்த ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து டைட் பண்ணுறோம். போட்டு 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு, அதாவது நான் ஆரம்பத்தில் கழட்ட சொல்ல காமிக்கல இல்லையா, அதுக்கு மேலே அந்த ஃப்ரண்ட்டு வரும், பிட்டு இன்சர்ட் பண்ணுறது. அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங்கு, அதுக்கு மேலே ஒரு கப்பு, அதெல்லாம் வரும். இப்போ இப்போ அடுத்து வரும் பாருங்கள். இப்போ இந்த 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஹேமரிங் ஆகிற அந்த இது போடணும். அந்த பார்ட்ஸ் ஹேமர் ஆகுது இல்லையா, அந்த பிஸ்டன் வந்து தள்ளுது இல்லைங்களா, அந்த பார்ட்ஸ் தான் போய் பிட்டை தள்ளும்.
கரெக்டாக சீட்டிங் ஆகுதான்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பிஸ்டன் தான் வந்து இது அந்த ஹேமர் ஆகும்னா அதுதான் வந்து தள்ளும். நம்ம பிட்டை வந்து தள்ளும் ஃபாஸ்ட்டாக வந்து மோதிட்டு போவோம். ஒரு செகண்டில் நிறைய முறை வந்து மோதிட்டு போவோம். அதுதான் அந்த இப்போ போட்டு தட்டுறோம் பாருங்கள், அதுதான் அந்த இது ராட். அதுக்கும் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கணும். தேவைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதிகமாக போடக்கூடாது. இப்போ தான் அந்த ஃப்ரண்ட் உங்களுக்கு ஆரம்பத்தில் காட்டல, இதை நான் கழட்ட சொல்ல. இப்போ அது இப்போ போடுறேன் பாருங்கள். அது போட்டு 4 ஸ்க்ரூ வரும். அதுக்கு 4 ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக 4 ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கு வரும். இது இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கு போடும் பாருங்கள். ஸ்ப்ரிங்குக்கு மேலே கப்பு, அதுக்கு மேலே ஒரு சர்க்ளிப்பர் வரும். அதை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ரிலீஸ் பண்ணி வெளியே வந்து விழாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் மறந்துட்டேன், அதுக்கு 2 பால்ஸ் வரும் சைடில். அது பார்த்திங்கனாக்கா 2 பால்ஸ் வரும். அந்த 2 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த பால் போட்டிங்கனாக்கா பால் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்ல எதுக்கிட்டலாம் விழாது. இல்லைன்னா அந்த க்ரீஸில் அப்படியே பிடிச்சின்னு இருக்கும், இல்லைன்னா கீழே விழுந்துடும் அடிக்கடி. அதனால் அந்த பால்ஸ் போடுங்க. மேலே ஸ்ப்ரிங்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கப்பு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கணும். அந்த கப்புக்கு மேலே ஒரு ரிங்கு வரும். அதுக்கப்புறமா தான் ஓரிங்கில் சர்க்ளிப்பர் வரும். அதை மாட்டிட்டு அவ்வளோதான். நம்ம பிட்டு போட்டு செக் பண்ண வேண்டியது தான். பிட்டு எப்படி இன்சர்ட் பண்ணோன்னா அந்த கப்பு வந்து அழுத்தி பிடிச்சின்னு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கும். இப்போ அந்த பால் எல்லாம் அந்த கப்பு உள்ளே இருக்கும். அந்த பால் வந்து அந்த ராடோட ஸ்லாட் இருக்கும். அந்த உடைக்கிற ராடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லாட்டில் கரெக்டாக அந்த பால் உட்காந்துரும் அழுத்தி இன்சர்ட் பண்ணிங்கன்னா. இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கணும் கனெக்ட் ராடுக்கு தேவைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப போடாதீங்க. ரொம்ப போட்டிங்கனாக்கா ரிசல்ட் இருக்காது, நல்லா உடையாது. ஏன்னா அது ஏர் போகிறதுக்கு வழி இருக்கணும். அது ஏரில் தானே கம்ப்ரஸ் ஆகி உடையுது. அதனால் இப்போ மேலே அந்த கப்பு, சேஃப்டி கப்பு, வெளியில் க்ரீஸ்லாம் எதுவும் இல்லாமல் வெளியே வராமல் இருக்கிறது கப்பு போட்டுட்டு இப்போ வந்து பிட்டை மாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது தான் வேலை. இப்போ பிட்டு உள்ளே இருக்கிற இடத்துல வந்து போட்டு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி காணொலிகள் டெக்னிக்கலாக நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பாரில் அப்போ தான் உங்களுக்கு வரும். எல்லாம் தொழில் இது. வருங்கால இளைய தலைமுறைகள் அவங்க வாழ்க்கை மேம்படணுன்னாக்கா படிப்பு மட்டுமே போதாது, கைத்தொழிலும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இப்போ